வாட்ஸ் அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டியோ செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 21, 2026. இன்னும் சில நிமிஷங்கள்ல பிரச்சார மைக்கெல்லாம் ஆஃப் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நந்தனம் YMCA மைதானத்துல நம்ம டிவிகே தலைவர் விஜய் சார் கொடுத்த ஸ்பீச் இருக்கே, அப்படியே அனல் தெரிக்குது. கருத்து கணிப்புன்னு சொல்லி கடுப்பேத்துறவங்களுக்கு மண்டையிலேயே நறுக்குன்னு ஒரு குத்து வச்சிருக்காரு தளபதி. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். ஆங்கிரி அட்டாக் ஆன் சர்வேஸ். ஸ்டாலின் சாரும் மத்தவங்களும் சேர்ந்துக்கிட்டு கருத்து கணிப்புங்கிற பேர்ல வெறும் கடுப்பு கணிப்புகளை தான் வெளியிட்டு இருக்காங்கன்னு விஜய் சார் செம்ம ஆவேசமா பேசினாரு. எக்ஸ்போசிங் நம்பர்ஸ். DMK 300 சீட்டு ஜெயிக்கும், மத்தவங்க 200 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? இது சுத்த தில்லுமுள்ளுன்னு விஜய் போட்டு உடைச்சாரு. ஏஜ் ஃபேக்டர் லாஜிக். 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க போட மாட்டாங்கன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்கன்னு விஜய் கொந்தளிச்சாரு பாஸ். த ரியாலிட்டி செக். இதற்கெல்லாம் மண்டையிலேயே நறுக்குன்னு குத்துற மாதிரி தேர்தல் ஆணையமே ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. 50 வயசுக்கு கீழே மட்டும் 3,65,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுதான் இப்போ விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். விமன் பவர். இந்த 3.65 கோடி பேர்ல பெண்கள் மட்டும் 1,77,00,000க்கும் மேல இருக்காங்க. இவங்க எல்லாரும் மாற்றத்தை விரும்பலாங்கன்னு சொல்லி தன்னோட வாக்கு வங்கிய விஜய் ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சாரு. சாயில் ஃபார் DMK. இந்த கடுப்பு கணிப்புகளை நம்பி இருக்கிற DMKவும் மத்தவங்களும் இந்த தேர்தல்ல மண்ணு கவ போறத உறுதின்னு விஜய் சார் ஒரு சாபத்தையே விட்டுட்டாரு பாஸ். ஃபைனல் கேம்பெயின் பஞ்ச். பிரச்சாரம் முடிகிற கடைசி நேரத்துல புள்ளி விவரங்களோட விஜய் பேசின இந்த ஸ்பீச் தவக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்திருக்கு. விஜய் சாரோட இந்த ஆக்ரோஷத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். கணிப்புகளை வச்சு எங்களை மிரட்ட முடியாது, ஏன்னா நிஜமான கணிப்பு மக்கள் கையில இருக்கு. கருத்து கணிப்புகள் சொல்றது உண்மையா இல்ல விஜய் சார் சொல்ற மாதிரி அது கடுப்பு கணிப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to Brandio செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.